ஹாய், நம்ம சேனல் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு டூலாக நம்ம வச்சுட்டு நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது தாண்டி அதை தவிர்த்து லா ஆஃப் அட்ராக்ஷனை இன்னும் எப்படி சரியாக யூஸ் பண்ணுறது, நம்ம வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏதாவது லெவல்ஸ் இருக்கா, ஸ்டேஜஸ் இருக்கா, இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், இது தாண்டி இன்னும் வேறு ஏதாவது நம்ம இன்னுமே பெட்டராக லைஃப் வந்து கொண்டு போகிறதுக்கு வேறு இன்னும் என்னெல்லாம் இருக்குது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வெறும் டூலாக மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணாமல் இன்னும் சூப்பராக நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ரொம்ப வந்து இன்டர்னல் சேஞ்சஸ் மட்டும்தான், எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ணி இன்டர்னலாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக போடுற எஃபர்ட்ஸ் தான் இந்த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இப்போ அந்த மெத்தடு டெக்னிக்கும் இல்லாமலே சூப்பராக லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம ஒரு ஹேபிட்டாக லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கொண்டு வர முடியும். அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அடைய முடியும் அப்படின்ட்டு அதை பிளைண்டாக நம்பி ஒரு மெத்தடு டெக்னிக் மட்டும்தான் அது அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம், அதை வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் கூட இருக்கவங்க அப்படி பீப்புளும் இருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தரும் ஒரு லெவலில் இருப்பாங்க. சில விஷயங்களை வந்து மெத்தட்ஸ் மூலமாகவே மேனிஃபெஸ்ட் பண்ணி பழகியிருப்பாங்க, சிலவங்க வந்துட்டு ஒரு எண்ணத்தின் மூலமாக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி தாங்க என்னோட லைஃப்பில் வந்துட்டு நான் டெய்லி இன்கார்பரேட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா, முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, இவ்வளோ பாப்புலராக, அதுவும் இப்போல்லாம் ரீசன்ட் டேஸில் ஒரு 1 இயராகவே நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிய வருது. அந்த யூனிவர்ஸுங்கிற வார்த்தை, மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ், அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இது சார்ந்த அந்த வொக்காபுலரிஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்குமே ஏன் அட்ராக்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேஜிக் மாதிரி பார்க்குறவங்களும் இருக்காங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு எனக்கு தெரியலங்க, நான் நினைப்பேன் அது பாட்டுக்கு நடந்துடும் அப்படின்ட்டு அதோட ஐடியாலஜி தெரியாமல் இருக்காங்க. எப்படி வேணால் அதுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம அதை எப்படி சரியாக யூஸ் பண்ணுறது, இப்போ இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறது சரியாக தப்பானா அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எப்படி தோணுதோ அதுபடி தான் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுபடி ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதை ஒரு டூலாக மட்டும் பார்க்காம லைஃப்குள்ளே ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும். அந்த ஹேபிச்சுவலாக ஒரு விஷயம் வந்து நம்ம மாற்றும் பொழுது நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்ஸ் கிட்ட நம்மளை வந்து நெருங்க வைக்கும். சரிங்களா? ஒரு யூஸ் பண்ணிக்காம, ஒருத்தரை நம்ம யூஸ் பண்ணிக்காம அவங்க வந்து நம்ம கூடவே வச்சுருக்கோம்னா கேர் இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இன்னும் அதிகமான கேர் எப்படி நம்ம யூனிவர்ஸுக்கு கொடுக்கலாம், அப்படி நம்ம அதிகமான லவ் கேர் கொடுக்கும்போது அவங்க இன்னும் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் நம்ம வந்துட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஃபர்ஸ்ட் இப்போ தான் நான் கேள்விப்படுறேங்க, எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து சூப்பராக மெத்தடு டெக்னிக்கை வந்துட்டு நீங்கள் ஒரு எப்படி சொல்லலாம்னா நல்லா ஒரு நம்பலாம். அதை வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவாக வந்து நம்பி அதை ஒரு டூலாக நீங்கள் ஆரம்பத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும்பொழுது ஒரு ஹோப் கிடைக்கும் இல்லையா? ஸோ நான் சொல்கிறது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு அந்த மாதிரி நீங்கள் மெத்தட்ஸ் டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. கொஞ்ச நாள் போக போக நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, எக்ஸ்டீரியராகவே நம்ம எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு வெளியிலேருந்து நம்ம ஒரு டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட இன்னர் செல்ஃபில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். அந்த சேஞ்சஸ் மட்டும்தான் நம்மளை வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து இன்னும் சரியாக யூஸ் பண்ண வைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் எதை கேட்டாலும் உடனே நமக்கு கண்ணில் காட்டும், பொருளாக இருந்ததுன்னா கையில் கொடுக்க வைப்பாங்க. இதெல்லாமே எதுக்குன்னா நம்ம நம்பணும் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒரு 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்கில் தான் வந்துட்டு அந்த மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குங்கிறதுனால ரொம்ப பேசுவாங்க. அப்புறம் இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும்பொழுது பெரிய அந்த அட்ராக்ஷன்லாம் இருக்காது, அந்த இயல்பு நிலைக்கு வந்துடுவோம் நம்ம. அப்போ வந்து என்ன இவங்க நம்மளை இப்படி இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, இவங்க என்ன முன்னாடி மாதிரி நம்மள்ட்ட பேச மாட்டாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் தோணுறது இல்லையா? அது எதுக்குன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஒரு கேர் கொடுக்கறதா இருக்கட்டும், டைம் கொடுக்கறதா இருக்கட்டும், லவ் கொடுக்கறதா இருக்கட்டும். இந்த மாதிரி தான் யூனிவர்ஸுக்கும் நமக்கும். ஆரம்பத்தில் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் நல்லா சூப்பராக எல்லாமே பண்ணி தருவாங்க. நாள் ஆக கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிப்பாங்க. நமக்கு நினைக்கிறது வந்து நடக்காத மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு லோன்லி ஃபீல் ஆகும். அப்புறமா என்னடா அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லாமே ஏன் வருதுன்னா, யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு அர்ஜு கிரியேட் ஆயிடும். நம்பிக்கை எந்த அளவுக்கு கிரியேட் ஆகுதோ லா ஆஃப் அட்ராக்ஷனில், நமக்கு தெரியாமல் எமோஷனல் அர்ஜும் அதிகமாகிடும். அந்த எமோஷனல் அர்ஜுனால தான் நிறையா மெத்தடு ரொம்ப அப்சஸ்டாக இருந்து நம்ம மெத்தடு ஓரியன்டாகவே போயிடுறோமே ஒழிய
கரெக்டான ஈர்ப்பு விதியை நம்ம வந்து செயல்படுத்த மறக்கிறோம். அது என்ன கரெக்டான ஈர்ப்பு விதினா, எக்ஸ்டர்னலாக நீங்கள் எந்த எஃபர்ட்டுமே போடக்கூடாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து செய்கிற வேலை கிடையாது. ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒரு குணம். அது வந்து கேரக்டர் இன்பில்ட்டாக நமக்குள்ளேயே இருக்கிறது. நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ட்டு நம்மளா உருவாக்கி அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டு அதை நம்ம லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? அதை விட்டுட்டு எனக்கு காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, அப்புறமா தூங்கி ஏஞ்சிக்கிறது கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, 5 நிமிஷம் முன்னாடி, தூங்க போகும்போது 5 நிமிஷம் முன்னாடி, 10 நிமிஷம் முன்னாடிங்கிறது, இது எல்லாமே ஃபைன், ஃபாலோ பண்ணுங்க. பட் இது எல்லாமே எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அதை மறந்துடக்கூடாது. கோர் என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸில் ரொம்ப டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கக்கூடாது. இந்த எக்ஸ்டர்னல் எஃபர்ட்ஸ் எல்லாமே எதுக்குன்னா, இன்டர்னலாக நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை வந்து யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ மெத்தட் இருக்குது. நிறைய யுக்திகள், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நமக்கு ஏன் இருக்குன்னா, நீங்கள் நினச்சிருக்க அந்த ஆசை கூட உங்களை கனெக்டடாகவே வச்சுக்கிட்டு இருக்கணும், நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. அதுக்காக தான் இது எல்லாமே ஒழிய நீங்கள் அதை வந்து எழுதி சொல்லணும், படித்து சொல்லணும், சும்மா ஃபோன் எல்லாமே ஓகே, எல்லாமே இருக்குது. நான் சொல்கிறது வந்து எதுவுமே பொய்யுங்க, நடக்காதுன்னு சொல்லலை, எல்லாமே இருக்குது. அது யார் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிகினராக இருக்காங்கன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே அவங்க பண்ணலாம். அது கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த பிகினராக இருக்கவங்க எல்லாமே அடுத்த லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த லெவலில் கிராஸ் பண்ணுறது தான் இங்கே கஷ்டம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த மனசளவில் மைண்ட் அளவில் உங்களோட மெத்தட் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வெறுமனே நீங்கள் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு உண்டான விஷயம் மட்டும் கிடையாது. உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் எண்ணம், இத்தனை வருஷமாக நீங்கள் என்ன ஒரு குணத்தில் இருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே, எல்லா நெகட்டிவிட்டியுமே வந்துட்டு எரித்து, எப்படி சொல்கிறதுனா, அந்த போகி பண்டிகையில் எல்லாம் பழசெல்லாம் எரித்து புதுசாக நம்ம வந்து வாழணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஈர்ப்பதி நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளோட எல்லா தீய எண்ணங்கள், நமக்கு தெரியாத எல்லா விஷயங்களையுமே நம்மளாக பேர்ன் பண்ணி ஒரு புது கேரக்டராக நம்ம பிறக்கணும். அதுதான் அந்த ஹேபிட்னு நான் சொல்கிறது. அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வரும். எப்போ நான் தெரிஞ்சுக்க முடியும் லா ஆஃப் அட்ராக்ஷன்னால நான் மாறி இருக்கேன் அப்படின்னு நான் எப்போங்க தெரிஞ்சுப்பேன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சூழ்நிலைகளுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் ஈர்ப்பு விதினால உங்கள் லைஃப் மாறிச்சா இல்லையாங்கிறத விடுங்க, ஈர்ப்பு விதியால் நீங்கள் மாறி இருக்கீங்களா இல்லையாங்கிறது அப்போ தான் தெரிய வரும். ஏன்னா திரும்ப சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டூல் கிடையாது. அது ஒரு வாழ்வியல் முறையாகவே நம்ம கொண்டு வந்தோம்னா மட்டும்தான் நம்மளால் அதை சரியாக வாழ முடியும். அது கூட சேர்ந்து நம்மளால சரியா வாழ முடியும். இந்த சேஞ்சஸ் தான் வருங்க. இப்படிதான் நீங்க வந்துட்டு ஈர்ப்பு விதியை வந்தது உங்க லைஃப்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் உங்க லைஃப் இருக்கும் அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே அந்த செல்ஃப் ரியலைஸ் பண்ணும்பொழுது தான் நம்ம சரியா இருப்போம். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இப்படிதான் இப்படியெல்லாம் இருக்குங்க அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் மேப் கிடச்சிருச்சுன்னா அந்த உணர்வை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். ஓ, இந்த சுச்சுவேஷன் நம்ம இப்படி ரியாக்ட் பண்றோம், அப்போ வந்து நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்னால நம்ம சேஞ்ச் ஆயிட்டோம், நம்மளோட குணம் மாறிடுச்சு அப்படின்னுட்டு ஒருத்தவங்க சொன்ன அந்த விஷயத்த வச்சுட்டு நம்ம அது பின்னாடி போக ஆரம்பிச்சிருவோம், நம்மளோட இயல்பை மறந்துடுவோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன எதுவுமே உங்களுக்கு சொல்லலைன்னு வைங்களேன், ஒரு சேஞ்ச் நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனை சிம்பிளாக சொல்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து நீங்கள் ஒரு மெத்தடாகவும் டெக்னிக்காகவும் மட்டும் பார்க்காம அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக பார்க்குறீங்க. அதை வச்சு உங்களோட டோட்டல் லைஃப்பையே மாற்ற முடியும். நீங்கள் என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கீங்க, ஹாப்பியாக வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க, அந்த ஒரு ஹாப்பி லைஃப்பை அழகாக மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதை நம்ம யூஸ் பண்ணிக்காம அதை நம்மளோட டெய்லி லைஃப்பில் அது ஒரு ஹேபிட்டாக மாற்றும் பொழுது ஒரு சேஞ்ச் வரும். அந்த சேஞ்ச் என்ன சேஞ்ச் அப்படிங்கிறது என்னைக்கு உங்களுக்கு தோணும்னா, அது ஒரு மாதிரி சடன் ஸ்பார்க் வரும். உங்களோட மண்டையில் லைட் எரியும்னு வைங்களேன், ஏன்னா நம்ம இப்போ சேஞ்ச் ஆகிருக்குமே, நிறைய விஷயங்கள் மாறி இருக்குமே, நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே மாறி இருக்கே, நம்மளோட தாட் ப்ராசஸ் மாறி இருக்கே, நம்மளோட ஆக்ஷன்ஸ் மாறி இருக்கே அப்படின்னு ஒரு மாற்றம் நீங்கள் உணர்வீங்க. அந்த மாற்றம் வந்து நீங்கள் உணர்ந்தாதான் நீங்கள் சரியாக ஈர்ப்பு விதியை பயன்படுத்தியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை மட்டும் உணர்ந்துட்டா போதும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு அந்த சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு அழகாக ஆட்டோ பைலட் மோடில் வந்து வண்டியை போட்டு நம்ம உட்காந்துட்டு அது பாட்டுக்கு போகும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருந்தால் மட்டும் போதுங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. பிரபஞ்சம்ங்கிற அந்த ஒரு பேராற்றல் வச்சு நமக்கு தேவையான சின்ன சின்ன விஷயம், ஒரு சின்ன வீடு வேணும், ஒரு சின்ன கார் வேணும். நம்ம சொல்லுவோம் பெரிய பங்களா, யூனிவர்ஸுக்கு அது பெரிய பங்களா, சின்ன பங்களாலாம் கிடையாது. அது ஒரு வீடு, அது ஒரு கார், அது ஒரு மேரேஜ், அது ஒரு பணம், அது ஒரு நகை, அது ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படின்ட்டு அது ஒரு ஒரு விஷயம். நீ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கியா, ஐந்தா வச்சுக்கோ. நீ அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா, உனக்கு கிடையாது. அதுக்காக உனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நீ அந்த மாதிரி வா, நான் தரேன், நான் ரெடியாக இருக்கேன் கொடுக்க, நீயும் ரெடியாக இருவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு யூனிவர்ஸ் கூட மிங்கிள் ஆக ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூனிவர்ஸும் நம்ம கூட மிங்கிள் ஆவாங்க.
இந்த ஒரு சின்ன ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சேஞ்ச் என்ன நடக்குது நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த ஒரு சேஞ்ச் நீங்களா கண்டுபிடிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டுங்கிறதே அப்போ தான் தெரியும். அப்போ தான் இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு லைஃப் வாழ்ந்திருக்கோம். இப்போ இவ்வளோ சேஞ்சஸ் நமக்கு நடந்திருக்கு. அப்போ ரீசன் என்ன? எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவுக்கு வருவீங்க. அந்த தெளிவு மட்டும்தான் உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். தேங்க்யூ.